அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 16 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. தற்போதைய நிலவரப்படி முன்னுரிமை குடும்ப அட்டைகளில் 95.86% KYC பணியானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த KYC பணிவினை 100% நிறைவு செய்யும் பொருட்டு இன்று மற்றும் நாளை 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதி ஆகிய நாட்களில் தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் சிறப்பு முகாமானது காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. விடுபட்ட பயனாளிகள் தங்களுக்குரிய பகுதிக்குட்பட்ட நியாய விலைக் கடைகளுக்கு நேரடியாக சென்று தங்களது விரல் ரேகையை பதிவு செய்து கொள்ளலாம். அத்துடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு, மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான சேவைகளும் மேற்கொள்ளப்படும். மேலும் நியாய விலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வருகை தர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகார சான்றும் வழங்கப்படும். பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள், தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்த புகார்கள் ஏதேனும் இருப்பினும் அவற்றை பொதுமக்கள் இந்த முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். இரண்டாவது அறிவிப்பு. தொகுதி மறுவரை விவகாரம் குறித்து ஆலோசிக்க இன்று 8ஆம் தேதி தமிழக எம்பிக்களின் கூட்டத்திற்கு முதலமைச்சரான விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய அரசு தொகுதி மறுவரையறை செய்ய உத்தேசித்துள்ள நிலையில் எம்பிக்கள் கூட்டத்திற்கு முதலமைச்சரான விஜய் அழைப்பு விடுத்துள்ளார். மூன்றாவது அறிவிப்பு. சுதந்திர தின விழாவையொட்டி சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இன்று முதல் வருகிற 20ஆம் தேதி நள்ளிரவு வரை 5 அடுக்கு பாதுகாப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. பயணிகள் முன்கூட்டியே வரவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. பயணிகள் கையில் எடுத்துச் செல்லும் உடைமைகளில் திரவ பொருட்கள், ஜாம், அல்வா, ஊறுகாய், எண்ணெய் பாட்டில்கள் உள்ளிட்ட பொருட்களை எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் பாதுகாப்பு சோதனைகள் காரணமாக உள்நாட்டு பயணிகள் விமானம் புறப்படும் நேரத்திற்கு 1.5 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் பன்னாட்டு பயணிகள் 3.5 மணி நேரத்திற்கு முன்பாகவும் விமான நிலையத்திற்கு வருமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். நான்காவது அறிவிப்பு. ஒன்றிய அரசிடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு நியாயமான வரி பகிர்வு குறித்த அரசின் தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றியது. தமிழ்நாட்டுக்கு கூடுதல் வரி பகிர்வு அளிக்க ஒன்றிய அரசை வலியுறுத்தி அரசின் தனி தீர்மானத்தை நிதியமைச்சரான மரிய வில்சன் தாக்கல் செய்தார். ஐந்தாவது அறிவிப்பு. தனிநபர் கடன், வாகன கடன் அல்லது வீட்டுக் கடன் ஆகியவற்றை வசூலிப்பதற்காக கடன் தவணை செலுத்தாதவர்களின் மொபைல் போன்கள் மற்றும் மடிக்கணினிகளை வங்கிகள் முடக்கக்கூடாது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த விதிமுறைகள் 2027 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். உள்வரும் அழைப்புகள், குறுஞ்செய்திகள் மற்றும் அவசர கால SOS வசதிகள் போன்ற அத்தியாவசியமான செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவோ அல்லது முடக்கவோ கடன் வழங்கும் வங்கிகளுக்கு அனுமதி இல்லை. குறிப்பிட்ட மொபைல் சாதனத்தை வாங்குவதற்கு வங்கியே கடன் அல்லது நிதியுதவி அளித்திருந்தால் மட்டுமே அந்த சாதனத்தின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்தவோ அல்லது முடக்கவோ வங்கி நடவடிக்கை எடுக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் கூட வங்கி உடனடியாகவோ அல்லது ஆரம்ப நிலையிலேயே சாதனத்தை முடக்குவதற்கு பதிலாக படிப்படியாக அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும். ஆறாவது அறிவிப்பு. ஆன்லைன் மூலம் மேற்கொள்ளப்படும் UPI பண பரிவர்த்தனைகளுக்கு MDR எனும் சேவை கட்டணத்தை விதிக்க மத்திய அரசுக்கு அதிகாரம் அளிக்கும் வரி விதிப்பு மற்றும் பிற சட்டங்கள் மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. UPI மூலமாக 2000க்கு மேல் மேற்கொள்ளப்படும் வணிக பரிவர்த்தனைகளுக்கு இனி 0.25 முதல் 0.4% வரை கட்டணம் விதிக்க மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஏழாவது அறிவிப்பு. ஆடி அமாவாசை திருவிழா வருகிற 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனை முன்னிட்டு வருகிற 12ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் கல்லூரி நிறுவனங்களுக்கும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 22ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என மாவட்ட கலெக்டர் தெரிவித்துள்ளார்.